இல்லைன்னா தனிநபர் விமர்சனம், தனிமத தாக்குதல் பண்ணிருப்பாங்க. ஆனா பேசட்டும். மக்கள் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க, இன்னும் தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான விமர்சனங்கள் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அவங்க சாதனையை சொல்ல வக்கு இல்லாத ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு தனிநபர் விமர்சனமா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நிச்சயமாக ஒரு பாடத்தை கொடுக்கிறார்கள். தண்ணீர் பிரச்சனைக்காக முதல்ல குரல கொடுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். எப்பயுமே அதற்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். அதுல காவிரி உபரி நீர் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும், ஒகேனக்கல் தண்ணி வரணும், இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது. அதற்காக கண்டிப்பா நாங்க பேசுவோம். இந்த சமயம் பாத்தீங்கன்னா இந்த 5 வருடத்துல இந்த பிரச்சனைக்கு யாரும் முன்னெடுத்து குரலே கொடுக்கல, எந்த குரலை கொடுக்கல, எந்த ஒரு தண்ணீர் திட்டமும் நிறைவேற்றல. அதனால ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் வர்றத இந்த பகுதியில் நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் இந்த தண்ணீர் யார் கொடுப்பாங்களோ அவங்க வருவாங்க ஆட்சி. தண்ணீரை கொடுக்கறவங்க தானே உங்களுக்கு வேணாம், தண்ணி கொடுக்காம வேணான்னு போய் சொல்றவங்க வேண்டாம் இல்லையா? அதனால இந்த பகுதியில நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களிக்க வேண்டும். அப்படி நீங்க வாக்களிச்சீங்கன்னா மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் வந்து ஆட்சியில வருவாரு. அவர் வரும்பொழுது காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருகிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே அவங்க வங்கியில அவங்க பேங்க்ல போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், 1000 வரது 2,000 ரூபாவா வரும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும். அதே போல வயசானவருக்கு 2,000 ரூபாய் ஓய்வூதியம், அந்த ஓஎஃப்ன்னு சொல்லுவாங்க, அந்த பென்ஷனும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடையில அரிசி பருப்பு அதோட எண்ணெயும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல கல்வி கடன், பயிர்கடன் தள்ளுபடி. இன்னொரு முக்கியமான விஷயம் ஏரி வேலை. ஏரி வேலை எதா போனாலும் எல்லாரும் என்னதான் கேட்கறேன், ஏரி வேலை வேணுமா? 10 நாள் கூட இல்ல, 25 நாள் கூட இல்ல, எனக்கு ஏரி வேலை வேணும். அந்த ஏரி வேலை 100 நாள் தான் அது பேரு. இப்ப 150 நாளாக உயர்த்தி தரப்படும். 150 நாள் ஏரி வேலை, அதற்கான சம்பளம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நிறைவேற்ற வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ், கேஸ் சிலிண்டர் எல்லாம் தரேன்னு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும். மாம்பழ சின்னம் என்னன்னா உங்க ஊருக்கெல்லாம் நீங்க கேட்காமயே 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்த சின்னம். உங்க ஊருக்கு ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா யாருமே இல்லைன்னா ஒரு போன் போட்டா ஒரு 108 போட்டா ஆம்புலன்ஸ் வருது இல்ல, அதை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி, தர்மபுரியில பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் நமக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, அதை கொண்டு வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் நிறைய இருக்கு, நான் 1-2 தான் சொல்றேன். செய்தது எல்லாமே சொல்லணும்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், வேண்டாம். நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய செய்திருக்கோம். இருந்தாலும்